இது கடலும் மரக்கலங்களும் என்ற தலைப்பில் நம்ம வீடியோ பார்த்தோம். அதில் நான் மரக்கலம் எழுதுவதற்கு பதிலாக கப்பலை குறிக்கும் வேறு பெயர்கள்னு எழுதிட்டேன். பாருங்கள், கடலை குறிக்கும் வேறு பெயர்களில் ஆழி, ஆர்கழி, முன்னீர், வாரணம், பவ்வம். வாரங்கிறது கடல், பவ்வம் பறவை, இந்த இடைநரா, புணரி 3 சொல்லினா சரிங்களா. இந்த பக்கம் பாருங்கள், மரக்கலம் குறிக்கும் வேறு பெயர்கள் கப்பல், களம், கட்டுமரம், நாவாய், படகு, பரிசில், புனை, தோணி, தெப்பம், திமில், அம்பி, வங்கம், மிதவை, பற்றி, ஓடம். இதெல்லாம் மரக்கலத்தை குறிக்கும். அதாவது கடலில் செல்லக்கூடிய அந்த கப்பல் அந்த அந்த சார்ந்ததை மரக்கலம்னு சொல்கிறாங்க. அதில் இத்தனை பெயர்களால் குறிக்கிறாங்க. இதில் பாருங்கள், ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. உப்பங்களில் செலுத்தக்கூடிய சிறிய படகுகளும் கடலில் செலுத்தக்கூடிய பெரிய நாவாய்களும் இருந்தன. அப்போ உப்பங்களில் செலுத்தக்கூடிய சிறிது தான் படகு, கடலில் செலுத்தக்கூடிய பெரிய நாவாய்களும் இருந்தன. கடலில் செல்லும் பெரிய களம் நாவாய் எனப்படும். சரிங்களா. அப்போ கடலில் போகிறது நாவாய். நன்றி.